வெல்கம் டு நிஞ்சா கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சர்வைவல் சேலஞ்ச் டே 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேயில் நம்ம மேக்ஸிமம் ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்க பார்ப்போம், இல்லாட்டி மைனிங் போவோம். ப்ரோ என்ன சொல்கிறீங்க, வில்லேஜா மைனிங்கா? வில்லேஜ். ப்ரோ வந்து வில்லேஜ்னு சொல்லியிருக்காரு, அதை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் ப்ரோ இனிமேட்டு. ஓகே ப்ரோ, என் முன்னாடி வாங்க. இந்த இடத்துல ஒரு கேவ் பார்த்தோன்னா வந்துரு ப்ரோ. ப்ரோ எங்கே அந்த கேவு? ப்ரோ இங்கே ப்ரோ வில்லேஜ் நான் பார்த்துட்டோம் ப்ரோ. காய்ஸ் நம்ம வில்லேஜ் ஒன்று பார்த்துட்டோம். ஓகே ப்ரோ என் பின்னாடியே வா ப்ரோ, நான் ஒரு வில்லேஜை பார்த்துட்டேன். கைஸ் நம்ம லக்குக்கு நான் தெரியறேன்னா என் பின்னாடி வில்லேஜ் என் பின்னாடியே வா ப்ரோ. கைஸ் நம்ம லக்குக்கு ஃபஸ்ட்டே ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இதை பாருங்க கைஸ் அப்பா. சரி ப்ரோ, நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த ஹேபெல்லாம் இருக்குல்ல, ஹேபெல் இதுதான் இந்த ஹேபெல். அதை வந்து உடச்சிக்கோ, அதுதான் நம்ம ஃபுட்டுக்கு தேவைப்படும். அது ஃபுட்டுக்கு நான் போயிட்டு அயன் கோலம் அடிக்கிறேன். ஐயோ ஐயோ என் நாய் டே என் நாயை மட்டும் கொண்டுடாதா கைஸ். என் நாயை கொண்டாங்க கைஸ் அயன் கோலமு ப்ரோ. இப்போ நான் வந்து வேறு எங்கேயாச்சும் ஓடி போயிட்டு இடத்த பார்க்குறேன். ஓகே, ஆனால் சோகமாக என் நாயை கொண்டாங்க கைஸ். அவன் அதுக்கு ரிவெஞ்ச் வாங்காமல் விட மாட்டான்டா. அப்படியே என்ன நடந்தாலும் சரி. என்ன ப்ரோ செத்துட்ட? சரி அந்த வில்லேஜுக்காச்சும் வா. தெரியுமா இல்லாட்டி தெரியாதா? என் நாய் செத்துடுச்சு கைஸ், அதுதான் ஒரே சோகமான விஷயம். போன எபிசோடில் தான் நம்மளோட நாயை பிடிச்சோம், அந்த நாய் சோகமாக செத்துடுச்சு. ஆமாம் ப்ரோ அந்த கேவ. ஆமாம் ப்ரோ. அங்கேருந்து வா ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே ப்ரோ எங்கே ப்ரோ ஒன்று இப்போ நான் பார்த்தேன்னா இல்லை. ஓகே கைஸ் நம்ம போயிட்டு ஃபுட்டு கொஞ்சோண்டு எடுத்துப்போம். வா ப்ரோ என் பின்னாடி. இல்லை கேரட்டு சாப்பிட ப்ரோ. அந்த ப்ளூ கலரில் என்ன தேடி வா ப்ரோ. லைப்ரரியன்லாம் இருக்கான் ப்ரோ. நான் போயிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பார்க்குறேன். இவன் வீட்டு தந்தால் எமரல் தரான். ஓகே அப்படின்னா இதை ஃபுல்லாக வீட்டாக மாற்றிட வேண்டியதுதான். ஒரு ஸ்டாக் இருக்குது. ஓகே கொஞ்சம் நல்ல இது தான். இந்த வில்லேஜெல்லாம் லூட் வச்சுட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு பொருள்லாம் கிடைச்சது காட்டுறேன், என்னென்ன பொருள்லாம் கிடைச்சிச்சுன்னு. அயன் கோலம் ஒரு வழியாக கொண்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரூவிங் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஸ்டோன் கட்டரு, அதுக்கப்புறம் நிறையா பெட்டு, கோல், ஃபார்ம் பண்ணுறதுக்கு பொருள்லாம் தேவை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு போயிட்டு வுட்டு கலெக்ட் பண்ணுவோம். கைஸ் நம்ம இப்போ ஒரு சின்னோண்டு ஃபார்ம் செஞ்சுருக்கோம். இந்த ஃபார்மு செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. கைஸ் வாங்க மைனிங் போகலாம். ப்ரோ ரெடியா ப்ரோ? நீ சரி, நான் மைனிங் போயிருக்கேன். ப்ரோ கொஞ்சம் லேட்டாக வருவார். இதோ இங்கே தான் இருக்கார் பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஒரு ஷீல்டும் செஞ்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஷீல்டு தான் நம்மளை ஸ்கெலிட்டன் கிட்டலாம் காப்பாற்ற போகுது. ஸோ இது மேலே எல்லாம் நம்பிக்கையை வச்சுப்போம். கைஸ் எங்கே கைஸ் போச்சு மைனை? ஆமாம் நான் அதுவும் அயன் கொஞ்சோண்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கைஸ் வாங்க இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு அயன் கலெக்ட் பண்ணிப்போம். நான் அதுவும் மைனிங் உள்ளே இருக்கேன் ப்ரோ. மைன் உள்ள தான் அந்த லொக்கேட்டர் பார் காட்டில் நான் எங்கே இருக்கேன்னு. கைஸ் அந்த சைடு போனோன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் அயனுக்காக நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு பேசிக்கான டூல்ஸு அயன் தான் நம்மளுக்கு தேவை. நைட்டாக போதா ப்ரோ? பரவாயில்ல வா ப்ரோ, மைன் உள்ளே இருந்தால் நைட் ஆகுனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ் வாங்க இங்கேயும் கொஞ்சம் அயன் இருக்குது, கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே பரவாயில்லையே, நிறைய அயன் எனக்கு கிடச்சிருக்கு ப்ரோ. அதான் தெரியல, நான் அடித்து பார்க்குறேன் ப்ரோ. ஸ்லைம் கிடைக்கிது ப்ரோ. நான் அடித்தா 3 ஸ்லைம் கிடச்சிருக்கு ப்ரோ. அயனை வந்து ஸ்டோன் பிக்கேக்ஸ் வச்சு தான் மைன் பண்ண முடியும். ப்ரோ உனக்கு நான் கொஞ்சோண்டு வுட்டு உங்ககிட்ட இருக்கா ப்ரோ? வுட்டை வச்சு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்.
சரி விட ஸ்டோனை வச்சு இது கோல்டெலாம் நம்மளுக்கு தேவையே இல்லை கைஸ். வாங்க நம்ம இங்கேயும் கொஞ்சம் அந்த அயன் இருக்குது கலெக்ட் பண்ணிப்போம். அயன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரோ, அதனால டக்குன்னு நான் கலெக்ட் போயிட்டு வா ப்ரோ, டக்குன்னு போயிட்டு வா ப்ரோ. நைட் ஆயிடுச்சுன்னா சொல்லு. கொஞ்சோன்னு போயிட்டு கோலும் கிடச்சிருச்சு. இங்கேயும் அயன் இருக்குது ப்ரோ. ப்ரோ அயன் எனக்கு நிறையாவே கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து அயன் பிக்காக்ஸ் மட்டும் செய்ய தேவையில்ல, அயன் 6 மாதிரியே ஃபுல்லாக நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோ அயன் நான் வச்சுருக்கேன். போயிட்டே இருக்கே. சரி இரு ப்ரோ, நான் அதோ வந்துடுறேன் கொஞ்ச நேரத்தில். ஓகே இப்போ நம்ம மேலே போயிடுவோம். ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நம்ம 43 அயன் வாங்கியிருக்கோம். அந்த 43 அயனை வச்சு அடுத்த வீடியோவில் அயனார் மாதிரி எல்லாம் செஞ்சுப்போம். அதே மாதிரி இங்கே 3 பெட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 பெட்டு எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வீடியோவில் நம்ம வில்லேஜஸ் எல்லாம் இங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி ட்ரேடிங்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 3 பெட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பை பாய்.